ஹாய் ஹலோ. இன்னைக்கு இந்த வீடியோல கலைஞர் உரிமை தொகை வந்து பார்த்தீங்கன்னா, 2வது கட்டமா குடுத்துருக்காங்க. ஸோ, அதில நெறைய பேர் அப்ளை பண்ணி வாங்கிட்டாங்க. ஸோ, சில பேர்த்துக்கு வரலங்கிற கம்ப்ளைண்ட் நெறைய ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ, அவங்கலாம் என்ன செய்யணும்? அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஸோ, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ, அவங்க என்ன பண்ணணும்? அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ, கலைஞர் உரிமை தொகை வந்து பார்த்தீங்கன்னா, 2வது கட்டமா அப்ளை பண்ணவங்க நெறைய பேர்த்துக்கு வந்துருச்சு. ஸோ, அந்த அப்ளை பண்ணியும் வராதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 விஷயம் செய்யலாம். ஒண்ணு நீங்க ஆன்லைன்ல மறுபடியும் அப்ளை பண்ணலாம். ஸோ, அத எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, KMUT அப்படின்னு போட்டு அப்பீல்னு போட்டு ஒரு சர்ச் குடுத்து கூகுள்ல சர்ச் குடுத்தீங்கனாலே, அந்த கலைஞர் உரிமை தொகையோடைய வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில நீங்க குறைதீர்ல போய் தங்களுடைய அப்ளை பண்ணலாம். அப்படி இல்ல, என்னால அத பண்ண தெரியாது அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க பக்கத்தில இருக்கிற இ-சேவை மையத்துக்கு போங்க. அங்க போயிட்டு நான் 2ஆம் கட்டமா அப்ளை பண்ணும்போது எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டும், உங்க மொபைல் நம்பர் எடுத்துட்டு போனாலே போதும். அங்க ஈஸியா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு அவங்க சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 50 சார்ஜ் பண்றாங்க. ஸோ, இதன் மூலியமா நீங்க மறுபடியும் வராதவங்க திரும்ப அப்ளை பண்ணலாம். இதுதான் சிம்பிளான வழி. நீங்க அது இதுன்னு எங்கேயும் அலைய வேண்டாம். 2டே விஷயம் தான். நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லன்னா, இ-சேவை மையத்தில நேரா போனீங்கன்னா, ஒரு ரூ. 50 குடுத்து ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, மொபைல் நம்பர் குடுத்தீங்கன்னா, அவங்களே அப்ளை பண்ணி குடுத்துருவாங்க. ஸோ, இதுதான் ப்ரொசீஜர். இத தவிர வேறு எதுவுமே நீங்க பண்ண தேவையில்ல. சிம்பிளான ப்ரொசீஜர் தான். மறுபடியும் வராதவங்க நீங்க அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது கேள்வி இருந்தா, மறக்காம இந்த வீடியோக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ, நான் உங்களுக்கு ரீப்ளை பண்றேன். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே ரைட் சைடுல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ஸ் போடுங்க. அப்பதான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அடுத்து ஒரு நல்ல பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோல உங்கள வந்து பார்க்குறேன். பாய்.